பாட்டோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிரைம் பண்ணல, ஆனா போலீஸ் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருச்சு. இது தப்பான அரெஸ்டா இல்ல பின்னாடி வேற மிஸ்ட்ரி இருக்கா, அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகிறாங்க. அப்ப ஜேம்ஸும் அவனை எங்க கூட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அது உனக்கு தேவையில்லாத இருக்கு, அங்க பேர் அவன் ஒரு ப்ரொஃபஸரை கொண்டுட்டான், அதனால அவனை கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்த ஜேம்ஸும் செகண்ட் ஷாக் ஆகி நிக்கிறான். அப்ப அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு இவனே பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவனை வண்டியில ஏத்திட்டு போயிட்டு இருக்கும் போது இந்த தப்ப நான் பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் கிட்ட சொல்லுவான். விளையாடாதீங்க ஷெர்லாக், ப்ரொஃபசர் செத்துட்டாரு, உங்களோட கத்தி அவரோட முதுகுல இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம உங்க சட்டையிலும் உங்க முகத்திலையும் பாத்தீங்கன்னா ரத்தம் இருந்துச்சு. ஹீரோவும் சொல்றான், நைட்டு நான் பிரின்சஸ் கூட தான் இருந்தேன், நைட்டு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிடுறான். உண்மை தெரிஞ்சிச்சு ஷெர்லாக், நீங்களே பாம் வச்சு மக்களை காப்பாத்தி நீங்களே ஹீரோவா காட்டியிருப்பீங்க. இதுல பிரச்சனை என்னன்னா ப்ரொஃபஸருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, அதனால அவரை கொல்ல வேண்டியதா போயிருச்சு, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்லுவாரு. நீங்க ஈஸியா முடிவுக்கு வந்துட்டீங்க, நீங்க சொன்னது எல்லாமே தப்பு, வேணுங்க பிரின்சஸ் கிட்ட பேசுங்க, நான் சொன்ன உண்மை உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அவனை ஜெயிலுக்குள்ள கூட்டு போய் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அவனோட பிளாக்ல பாத்தீங்கன்னா போய் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஷெர்லாக்கோட பிரதர் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஜென்டில்மேன் கிட்ட வந்து பேசுறாரு. என் தம்பி இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ஏன் என்கிட்ட வந்து சொல்றீங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு ஷெர்லாக் கேட்பாரு. உங்களுக்கு என்ன வேலை ஹோம்ஸ் அப்படின்னு ஜென்டில்மேன் கேட்க, உங்களுக்கு சேவை செய்யறது அது மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜென்டில்மேன் சொல்லிடுவாரு. அது மட்டும் இல்லாம உங்க தம்பி ஜெயில இருக்கிறதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொன்ன உடனே அவரும் பாத்தீங்கன்னா கோவத்தோட கிளம்பி போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே ஜேம்ஸ் அங்க உட்காந்து பாத்துட்டு இருப்பான். சோ போகும்போது அவர்கிட்ட வந்து பேசுவான். அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, உன்னோட காலேஜ் ஷிப் இதோட முடிஞ்சிருச்சு, சோ நீ போக வேண்டிய நேரம் எப்ப வேணா வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. அவர் போகும்போது அவர் மேல கையை வச்சிருவான். என் மேல கை வைக்கிற வேலைதான் வச்சுக்காத, உன்னோட ஆக்ஸ்போர்டோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்ப அவர் போகும்போது திரும்ப அவர் மேல கை வச்சிருவான். பார்த்தா அவரு பயங்கரமா கத்திடுவாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு போயிடுவாரு. அப்ப அவனும் கோவத்தோட போகும்போது பிரின்சஸ் அவனோட கையை பிடிச்சி நீ எங்க போவ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னோட லைஃப் எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்ட்டு அவனும் கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் அவனும் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணுவான். அப்படியே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஜெயில காட்டுவாங்க. நம்ம ஹீரோவை பார்க்க அவங்களோட பிரதர் வருவாங்க. என்னை காப்பாத்த ஏதாவது ட்ரை பண்ணியா என்ன, முன்னாடி காப்பாத்தின மாதிரி இப்ப பண்ண முடியாது, இப்ப நடந்திருக்கிறது கிரைம் கேஸ், ரொம்பவே ரிஸ்க் அதிகமா இருக்குது, நானும் உன்னை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நான் இங்க இருக்கிறது அம்மாக்கு தெரியுமா, இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் காலேஜ்ல பாத்தீங்கன்னா பிரின்சஸும் ஜென்டில்மேனையும் பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. இப்ப ஜென்டில்மேனும் நேற்று நைட்டு ஷெர்லாக் உங்க கூட தான் இருந்தான்ற மாதிரி சொல்றான், அது உண்மை கிடையாது, அவன் பொய் சொல்றான் போல அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சஸ் சமாளிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜெயில பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருப்பான். அங்க இருக்கிற துணி எல்லாம் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறது. அப்போ ஒரு போலீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப இந்த துணியை மாத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்போதான் தெரியுது அது போலீஸ் இல்ல, நம்ம ஜேம்ஸ். சொன்ன மாதிரி அவனும் ட்ரெஸ் மாற்றத்துக்கு போகிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு டேபிள பாத்தீங்கன்னா தள்ளிட்டு போவாங்க. அப்ப போலீஸும் சடனா நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா பயம் வந்துருது. அப்ப அந்த போலீஸும் நீங்க ஒரு துணியை கீழே விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு வர, நீ இதுக்குள்ள விழுந்து கீழே போயிரு, நான் நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ ஜேம்ஸ் சொன்ன மாதிரி கீழே போக பார்த்தா கீழே ரெண்டு போலீஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைட்ல ஜேம்ஸ் ஒரு டேபிள பாத்தீங்கன்னா தள்ளிட்டு வருவான். அப்ப அங்க இருக்கிற போலீஸும் அங்கேயே நில்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த போலீஸும் யாருன்னு சொல்லி பாக்கலான்னு வராரு. அப்ப நம்ம ஹீரோவும் ஒரு பாக்ஸ் தள்ளிட்டு வந்து அவளை தள்ளி அந்த பாக்ஸ்குள்ள மூடி விட்டுறான். இத பார்த்து நிறைய போலீஸ் வந்து இடத்துக்கு வர, நம்ம ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லா போலீஸும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோவும் ஜேம்ஸும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு தப்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் வந்து உங்க தம்பி ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எப்படி நடந்திருக்கும், யாரோ பொண்ணு விஷயத்துல வந்து அவனை காப்பாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ மேல் அதிகாரி வந்து நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் தான் ஷெர்லாக்கோட பிரதர், நான் அவனை பிடிக்க ஹெல்ப் பண்றேன், ஆனா நீங்க அவனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ண இந்த சில நம்ம ஜேம்ஸ் கேக்குறான், எப்படி இது நடந்துச்சு. அவ வீட்டுக்குள்ள வந்தா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணோம், காலையில எழுந்து பார்த்தா என் மேல ரத்தம் இருந்தனால மர்டர் கேஸ்ன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம ஜேம்ஸும் எத்தனை கிளாஸ் குடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க 1.5 கிளாஸ் தான் குடிச்சேன்,
1.5 கிளாஸ் குடிச்சு மயக்கமானியா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜேம்ஸ் யோசிப்பான். அப்பதான் நம்ம ஹீரோனை யோசிச்சு பாக்குறான். அவ எனக்கு சரக்கு ஊத்தி தரும்போது திரும்பி நின்றா. அப்ப ஜேம்ஸ் சொல்லுவான், உன் சரக்குல அவ ஏதோ கலந்துட்டா, அதனாலதான் எனக்கு எல்லாமே மறந்துச்சா. நம்ம ஹீரோவும் கேக்குறான், அவ இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்றியா? ஆமா, ஆள் மட்டும் தான் ஒண்ணு, அந்த ஸ்க்ரோல திருடினது, பாம்பு வச்சது எல்லாமே இவதான். அப்ப நம்ம ஜேம்ஸ் கேக்குறான், அவரை மட்டும் தான் கொள்ளணும்னா எதுக்கு எல்லாத்துக்குமே பாம்பு வச்சா? அவ அவரோட முதுகுல சிம்பிளா கத்தி இறக்கி முடிச்சிருக்கலாம்ல. இதை நம்ம அவர்கிட்டயே கேட்போம், எனக்கு அவளை பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்படி அங்க இருக்க கான்ஸ்டபிள் ட்ரெஸ் எடுத்துக்க. இந்த சைட்ல பார்த்தா நம்ம பிரின்சஸ் தான் காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்குள்ள போகிறா. போய் ஒருத்தன் கூட பாத்தீங்கன்னா பேசுறா. இவ அவரோட கூட்டாளி தான். அந்த ஷெல்லா கிட்ட இருந்து ஏதாவது பிரச்சனை வருமா, அவனை நான் பாத்துக்கிறேன், அதை நீங்க விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவரும் ப்ரொஃபசர் ராபர்ட்டை சீக்கிரமா கண்டுபிடி, நம்மளுக்கு டைம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்ப பிரின்சஸும் அவ பையில இருந்து ஒரு பேப்பர் எடுப்பாங்க. பார்த்தா அது 4 ப்ரொஃபஸரோட பேரு, அட்ரஸ். ஆக்சுவலி அது எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னா, அங்க இருக்க ஜென்டில்மேனுக்கு டீ ஊத்தி தரேன்ட்டு அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஊத்திடுவாங்க. அப்ப ஜென்டில்மேனும் நான் கிளீன் பண்ண ஆளை கூட்டு வரேன்ட்டு வெளில போகுவாரு. இதை சாக்கா வச்சு அந்த பிரின்சஸும் அவங்க மண்டையில மாட்டிட்டு இருந்த கூர்ப்பான இதை வச்சு அந்த கபோர்டை பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி அதுல இருக்க புக்கை எடுத்து அந்த 4 ப்ரொஃபஸரோட பேரையும் அட்ரஸையும் அச்சு வச்சு அதை எடுத்திருப்பா. அந்த 4 பேர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரை கொண்டுட்டா. இன்னும் 3 பேர் இருக்காங்களே, அதுல ஒரு ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போகிறா. சோ வீடு பூட்டி இருக்கறனால பின்வழியை எதிரி குடிச்சு உள்ள போகிறா. அதுக்கப்புறம் அந்த டோரை அவ மண்டல இருக்க பின் மூலியமா ஓபன் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா தேடி பாக்குறா. பார்த்தா அவர் அந்த வீட்லயே இல்ல, அவளுக்கு ஏமாற்றமா போயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சைட்ல பார்த்தா நம்ம ஹீரோவும் ஜேம்ஸும் பாத்தீங்கன்னா போலி ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரின்சஸ் இருக்க ரூம் கிட்ட போகிறாங்க. உள்ள போய் தேடி பாரு, படிக்கட் கிட்ட யார் வராங்களோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஜேம்ஸ் சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனோட கவசத்தை ஒரு இடத்துல வச்சு சுத்தி முத்தி தேடுவான். இந்த சைட்ல பிரின்சஸும் பாத்தீங்கன்னா காலேஜுக்குள்ள வராங்க. அப்ப ஜேம்ஸ் படிக்கட் கிட்ட நின்று இருக்கப்ப ஒரு 2 போலீஸ் பாத்தீங்கன்னா வராங்க. ஜேம்ஸ் அந்த போலீஸை மேல ஏற விடாம அவங்க 2 பேரையும் பாத்தீங்கன்னா சமாளிச்சுட்டு இருக்கிறான். பிரின்சஸும் நைஸா மேல ஏறி போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் தேடிட்டு இருக்கப்ப யாரும் வர சவுண்ட் கேக்குது. இவனு ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறான். அப்ப பிரின்சஸ் உள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஹெல்மெட் இருக்குது. இதை பார்த்துட்டு யார் வந்திருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஷெல்லாக், இந்த மாதிரி கண்ணாமூச்சி ஆட்டம் தான் எனக்கு பிடிக்காது, ஒழுங்கா நீனே வெளியில வா அப்படின்ற மாதிரி பிரின்சஸ் சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வெளியில வரான். ஏன் அவரை சாவடிச்சிங்க, அது மட்டும் இல்லாம ஏன் என் மேல பழி போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப பிரின்சஸும் அதை கண்டுக்காம சைட்ல பாத்தீங்கன்னா ஏதோ பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். பார்த்தா ஏதோ பேப்பர் எரிஞ்சிட்டு இருக்குது. என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்க முயற்சி பண்றீங்களா அப்படின்ற இந்த பேப்பர் எடுக்க போவான். அப்ப அவங்க கையில வச்சுக்கிற ஊசியை எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவாங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டு இருக்கப்ப ஒரு பொருளை தூக்கி போட்டு நம்ம ஹீரோவை அடிக்க பார்ப்பாங்க. அது பாத்தீங்கன்னா கண்ணாடியை வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற போலீஸ் கிட்ட விழுந்துடும். போலீஸ் வர போறாங்க, நீ மாட்ட போற அப்படின்னு பிரின்சஸ் சொல்ல, அதுக்கப்புறம் கீழே போய் எப்படியும் 2 பேர் தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சில போலீஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஷெல்லாக்கு பாத்தீங்கன்னா தேடிட்டு கிடக்குறாங்க. கூடயும் ஷெல்லாக்கோட அண்ணனும் இருப்பான். அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்க தேடிட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப அவ ஏதோ ஒரு பொருளை பாத்தீங்கன்னா எரிச்சிட்டு இருந்தா. அதை நான் எடுக்கலான்னு போகும்போது அவ என்ன அட்டாக் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். என்ன இருந்துச்சுன்னு பாத்தியா அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் கேட்க, அந்த பேப்பர்ல ஏதோ எழுதிருந்துச்சு, அதுல RXன்னு போட்டுருச்சு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், அது போர்ச்சஸோட லாட்ஜில இருந்துச்சு, அதுல போட்டிருக்கிறது LNK, அது ஒரு நார்மல் போட்டோ தான், அதையா எரிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அந்த போட்டோவை எங்க எடுத்தான்னு சொல்லி கண்டுபிடிச்சா நம்ம ஒரு காப்பி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு அந்த ஸ்டூடியோ தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஜேம்ஸ் கூட்டு போவான். போய் அந்த கடையில எனக்கு முன்னாடி எடுத்த ஒரு போட்டோட காப்பி எனக்கு இப்ப தேவைப்படுது, அதோட நம்பர் 1215 அப்படின்னுவான். அவரும் பாத்தீங்கன்னா அதை தேடிட்டு கிடப்பாரு. இந்த சைட்ல ஷெல்லாக் பாத்தீங்கன்னா கண்ணுல துணியை கட்டிக்கிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியாம போட்டோ எடுத்துப்பாங்க. நம்ம ஜேம்ஸும் அந்த நோட்ல பாத்துட்டு அந்த அட்ரஸை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் நான் அந்த போட்டோவை நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற போய் நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோ கேட்பான், எப்படியோ நம்ம அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டோம், எப்படி அந்த வீட்டுல போய் போட்டோ எடுக்கிறது, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜேம்ஸும் கான்ஸ்டபிள் ட்ரெஸ்ஸோட அவங்க வீட்டுக்கு போவான். ஷெல்லாக் இங்க இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தகவல் வந்துருச்சு, சோ நாங்க செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அவனும் உள்ள வருவான். அப்ப அந்த வயசானவரும் நான் கொஞ்சம் மேல போயிட்டு வரேன்ட்டு மேல போவாரு. அப்ப நம்ம ஜேம்ஸும் அந்த ஒரு போட்டோவை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த வயசானவர் கீழே வந்து பாக்குறாரு. பார்த்தா அவனையும் காணும், அங்க இருக்க ஒரு போட்டோ தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சைட்ல பிரின்சஸும் நான் ப்ரொஃபசர் ராபினை பாக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிறவரும் ப்ரொஃபசர் காலேஜ்ல இல்லைன்ற மாதிரி சொல்லுவாரு. நான் SIயை சப்மிட் பண்ணணும், அவரு டைம் விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாரு,
நீங்க இதை அவர்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி பிரின்சஸ் கேட்க, இதை கண்டிப்பா நான் அவர்கிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்ட்டு வேற ஒருத்தர் அதை வாங்குவாரு. அதுக்கப்புறம் வேலை செய்யற ஒருத்தர் அந்த எஸ்ஐயை கொடுக்கறதுக்கு வண்டியில ஏறுவாரு. கூடவே அந்த பிரின்சஸும் பாத்தீங்கன்னா அந்த வண்டியில ஏறுவாங்க. அப்ப அந்த காலேஜ்ல வேலை செய்யறவரும் ஒரு இடத்துல இறங்கி ப்ரொஃபசர் ராபிட்டோட இடத்துல பாத்தீங்கன்னா போய் கொடுப்பாரு. அப்ப பிரின்சஸும் பாத்தீங்கன்னா அவரோட வீட பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸும் அந்த போட்டோவை பார்த்துட்டு இவங்க 4 பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் அந்த சயின்ஸ் பில்டிங்ல. அப்ப ஜேம்ஸ் சொல்லுவான், என்ட்ரன்ஸ்ல 4 ப்ரொஃபஸரோட பேரும் போட்டுருந்துச்சு. சோ அந்த பாம்புக்கு பக்கத்துல இவங்க 4 பேர் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பாம்பு இவங்க கொள்றதுக்காக தானா அப்படின்ட்டு ஜேம்ஸ் கேட்பான். அதனாலதான் அந்த போட்டோவை நம்மள பார்க்க விடல. அவளோட டார்கெட் இவங்க 4 பேரு தான். ஏன் அவங்க 4 பேரையும் கொல்ல நினைக்கணும் அப்படின்ட்டு 2 பேருக்குமே ஒரு டவுட்டாவே இருக்குது. இந்த சைட்ல பிரின்சஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் ஜேம்ஸும் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் ராபர்ட்டோட வீட்டுல பாத்தீங்கன்னா போய் கூப்பிடுவான். பார்த்தா அவரு அந்த இடத்துலயே இல்ல. இந்த சைட்ல பிரின்சஸ் பாத்தீங்கன்னா அவரை சாவடிக்கிறதுக்காக வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்டா காலேஜுக்கே போய் ப்ரொஃபசர் ராபின் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்பான். உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கு ஜேம்ஸும் அவருக்கு ஆபத்து இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்பான். அதுக்கு அந்த வயசானவரும் நம்பாம இந்த இடத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அந்த ப்ரொஃபசர் வீட்டுல எஸ்ஐ கொடுத்தாரு பாத்தீங்களா, அவர் பாத்தீங்கன்னா வெளியில வந்து இவங்க 2 பேருக்கிட்ட அவருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே, அவர் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நான் தான் அவர் வீட்டை போய் எஸ்ஐ கொடுத்துட்டு வந்தேன். அவனும் பாத்தீங்கன்னா அவரோட அட்ரஸ பாத்தீங்கன்னா கொடுத்துடுறான். இங்க ராபர்ட் பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல புக் படிச்சுட்டு இருப்பாரு. அப்ப காலிங் பெல் அடிக்கிற மாதிரி கேட்கும். இவனு வெளில போய் பார்ப்பான். ரொம்ப லேட்டா வந்துட்ட டெலிவரி பாய், உள்ள வா அப்படின்ட்டு அவர் கூப்பிடுவாரு. அவனும் பாத்தீங்கன்னா உள்ள போவான். அது வேற யாரும் இல்ல, அது நம்ம பிரின்சஸ் தான். அவரை கொல்றதுக்காக பாத்தீங்கன்னா வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸும் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ராபின் வீட்டுக்கு வராங்க. சோ வந்து பார்த்தா அவரு செத்து கிடக்கிறாரு, வாயில இருந்து நுர தள்ளி. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் சொல்லுவான், அவ உன்னோட புத்திசாலியா இருக்கிறா, சோ அவளை நீ பாராட்ட விரும்புறியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க.